Hello friends, this is your Yoganandam, biology lecturer from Edall Academy YouTube channel. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த டாபிக்ல நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டாபிக் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜில கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் யுவர் நீட் எக்ஸாமினேஷன் as well as ஃபார் யுவர் போர்டு எக்ஸாமினேஷன். ஸோ இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஃபாலோட் பை ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். சரி, அதுக்கு போறதுக்கு முன்னாடி பாருங்க, இதுல ரீப்ரொடக்ஷனா என்னன்னு பாருங்க. வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? ப்ரொடக்ஷன் ஆஃப் தர் ஓன் கைண்ட் ஆஃப் another organism is called as reproduction அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஹியூமன் பீயிங்ஸ் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கனிசம்ஸ்மா ஏசெக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கனிசம்ஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹியூமன் பீயிங்ல மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு ஆர்கனிசம் இன்வால்வ் ஆகுறதுனால இது செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் அப்படின்னு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அதே போல கிவிங் பர்த் யங் ஒன், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா that female people த்ரூ பிரெக்னன்சி அண்ட் டெலிவரி கிவிங் பர்த் யங் ஒன். அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா விவிபெரஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. Human reproductive system broadly classified into two types, male and female reproductive system அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கனிசம் இன்வால்வ் ஆகிறதுனால தான் இது என்ன சொல்றோம் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம் நம்ம. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போது என்னன்னு பாத்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல என்ன பார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி பாருங்க, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the male reproductive system consists of four parts. First, pair testis, axillary ducts, axillary gland, external genitalia. It is service called as penis அப்படின்னு சொல்றோம் நாம. Normal human being have pair testis. Then testis associated with four ducts. What are the four ducts? Reed testis, vasa efferentia, epidermis, vas deferens. So try to remember the primary sex organ associated with four ducts, RVEV, reed testis, vasa efferentia, epidermis, vas deferens சொல்லிட்டு. Then the male reproductive systemல four glands இருக்கு, three glands இருக்கு பாருங்க. என்னென்ன glands இருக்கு பாருங்க. prostate gland, seminal vesicle, Cowper's gland, or it is service called as bulbourethral gland. So testis associated with three glands. What are the three glands? Prostate gland, seminal vesicle, Cowper's gland. It is service called as bulbourethral gland. Then external genitalia. It is service called as penis அப்படின்னு சொல்றோம். So it is given very clearly with the help of diagrammatic representation. Okay. So இந்த diagram பார்த்தாலே நீங்க clear understand பண்ணிக்கலாம். இப்போ இதை பத்தி தான் நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா paired testis. Normal human beings have how many testis அப்படின்னு பாத்தீங்கன்னா one pair of testis இருக்கு. Testis are the primary sex organs. So இந்த testisல என்ன ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்க, sperms and what is the name of the male sex hormone? Testosterone secrete ஆகுது. சரி, testis எங்க ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, formed within the abdomen. அப்டாமன்னா அடிவயிறுன்னு சொல்லலாம், நம்ம அடிவயிறுக்கு கீழே இருக்கு. ஸோ இது டியூரிங் பிரெக்னன்சி எந்த மந்த் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசெண்டன்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா the 8th month of pregnancy descent into the scrotal sac. ஸ்க்ரோட்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா the testis ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கு. அந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. testis placed in a bag like structure which is called as scrotum. The scrotal sacs எப்ப வெளியே கீழே டிசெண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th month of pregnancy. ஸோ எந்த பிளேஸ்ல இது இருக்கு லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா இங்குனல் கெனால், in between thigh region, in between abdomen and thigh region என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்குனல் கெனால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சரி, ஏன் இது அவுட் சைட் ஆஃப் த பாடி லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டு மெயின்டைன் லோ டெம்பரேச்சர். நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பாடி டெம்பரேச்சரோட ஒரு 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் கம்மியான டெம்பரேச்சர் தேவைப்படுது. இப்போ நம்மளுடைய நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ்னா 34.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஒரு 35 டிகிரி செல்சியஸ் தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு தேவைப்படுது. அதனால தான் ஸ்க்ரோட்டம் நம்ம பாடியிலேருந்து அவுட் சைடில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, so scrotum helps for proper functioning of testis and spermatogenesis அப்படின்றாங்க.
சரி, இந்த டெஸ்டிஸ் பாருங்க எத்தனையா டிவைட் ஆயிருக்கு, என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த ஷேப் ஆஃப் டெஸ்டிஸ்? ஓவல் இன் ஷேப். இதை பார்க்கறதுக்கு வந்து ஓவல் ஷேப்ல இருக்கும். இதனுடைய லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் டெஸ்டிஸ்? 4 to 5 centimeter. வித் எவ்வளவு? 2 to 5 centimeter. Try to understand. This is the length. இது width. 4.5 centimeter length. With எவ்வளவு? 2 to 3 centimeter கொடுத்துருக்காங்க. So இதுல each testis has how many testicular lobules பாருங்க. It is divided into how many lobules? 250 testicular lobules, that means chambers. See the diagrammatic representation. This is one lobule. So like this, how many lobules are divided? 250 testicular lobules. Each lobule contain, see the each lobule contain 1 to 3 seminiferous tubules. How many tubules are இதுக்குள்ள? Lobule contain 1 to 3 called seminiferous tubules. சரி, இந்த seminiferous tubule உள்ள என்ன இருக்கு பாருங்க. See the diagrammatic representation. Each seminiferous, இது ஒரு seminiferous tubule diagram கொடுத்திருக்காங்க. seminiferous tubule உள்ள என்ன இருக்கு? spermatogonium இருக்கு. See the diagrammatic representation. Spermatogonium. This is called as spermatogenic cells or spermatogonia or male germ cells. அதோட வந்து பாத்தீங்கன்னா வந்து Sertoli cells இருக்கு. என்ன இருக்கு பாருங்க. Suppose seminiferous tubule உள்ள வந்து spermatogonium and Sertoli cells இருக்கு. So what is the nature of Sertoli cells? Diploid or haploid? Diploid. Sertoli cells வந்து diploid. Spermatogonium also diploid. Okay, Sertoli cells are otherwise called as supporting cells அப்படின்னு சொல்றோம் நாம. சரி, ஓகே. இந்த Sertoli cells ஓட function என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து give shape and nourishment to developing spermatogonia. The spermatogonium இருந்து spermatids form ஆகுது. The spermatids வந்து sperms டெவலப் ஆகிறதுக்கு தேவையான நியூட்ரிஷனை வந்து Sertoli cells ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ அதையும் வந்து நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இங்க ஒரு seminiferous tubule diagram கொடுத்திருக்காங்க. இந்த seminiferous tubule அவுட் சைடு என்ன ரீஜன் இருக்கு பாருங்க. seminiferous tubuleக்கு அவுட் சைடுல வந்து interstitial cells இருக்கு. seminiferous tubuleக்கு உள்ள என்ன இருக்கு? spermatogonium and Sertoli cells இருக்குன்னு பார்த்தோம். spermatogonium and Sertoli cells. அதே வந்து இந்த டியூப் seminiferous tubuleக்கு வெளியில வந்து interstitial tissue இருக்கு. இந்த interstitial cells அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஸ்பேஸ்ல என்னென்ன இருக்கு? ஸ்மால் பிளட் வெசல்ஸ் இருக்கு, interstitial cells or Leydig cells இருக்கு, then immunologically competent cells இருக்கு. இந்த Leydig cells என்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது பாருங்க? androgen. Try to understand. interstitial ஸ்பேஸ்ல வந்து என்ன இருக்கு? Leydig cells இருக்கு. இந்த Leydig cells என்ன ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது? androgen. It is called as testicular hormone அப்படின்னு சொல்றோம். male sex hormone அப்படின்னு சொல்றோம் நம்ம. So next பாருங்க. இந்த testis வந்து associated with 4 ducts அப்படின்னு பார்த்தோம். What are the 4 ducts? Read testis. இந்த diagram பாருங்க. First வந்து இந்த testis உள்ள வந்து எத்தனை chambers இருக்குன்னு பார்த்தோம் நம்ம? 250 lobules இருக்கு அப்படின்னு பார்த்தோம். Each lobule contain how many seminiferous tubule? 1 to 3 seminiferous tubule அப்படின்னு பார்த்தோம். இந்த seminiferous tubuleக்குள்ள வந்து spermatids ஃபார்ம் ஆகி அது எங்க வருது பாருங்க. sperms ஃபார்ம் ஆகி அது எங்க வருது? ஃபர்ஸ்ட் வந்து read testisக்கு வருது. See the diagrammatic representation. seminiferous tubule இருந்து sperms எங்க டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு irregular cavities. இந்த seminiferous tubule எல்லாமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. அந்த irregular cavityக்கு பேர் என்ன சொல்றாங்க? read testis. அந்த read testis வந்து இதோட கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. நியூமரஸ் வந்து இந்த tubules ஓட கனெக்ட் ஆயிருக்கு. series of fine tubules. இந்த tubules இங்க இருக்கு பாருங்க. fine tubules. இந்த tubules பேரு vasa efferentia சொல்றாங்க. இந்த vasa efferentia எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து epidermis ஓட கனெக்ட் ஆயிருக்கு. See that
the tubules, epidermis. Epidermisல வந்து sperms வந்து டெம்பரரியா ஸ்டோர் ஆகுது, அங்க வந்து ஸ்டோர் ஆகி மெச்சூர் ஆகுது. தென் எபிடெமிஸ்ல இருந்து அந்த எபிடெமிஸ் எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வாஸ் டிஃபரன்ஸ். ஸோ வாஸ் டிஃபரன்ஸ் எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து செமினல் வெசிக்கல் அண்ட் காமன் எஜாகுலேட்டரி டக்கை ஃபார்ம் பண்ணுது. செமினல் வெசிக்கல் வேற, செமினிஃபரஸ் டிபியூல்ஸ் வேற. அது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. சரி, இப்போ இங்க ஸ்பெர்ம்ஸ் வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றத வந்து வித் ஹெல்ப் ஆஃப் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெர்ம்ஸ் எங்க ஃபார்ம் ஆகுது? செமினிஃபரஸ் டிபியூல்ல. செமினிஃபரஸ் டிபியூல் வந்து ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து ஸ்பெர்மடைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸ்பெர்மடைட்ஸ் undergoes for the developmental process as a result sperms ஃபார்ம் ஆகுது. அங்கிருந்து ரீட் டெஸ்டிஸ் போகுது, வாசா எஃபரன்ஷியாக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, எபிடெமிஸ்க்கு போகுது, வாஸ் டிஃபரன்ஸ் போகுது, தென் காமன் எஜாகுலேட்டரி டக் வழியா வந்து யூரித்ரா போகுது. யூரித்ராவில இருந்து யூரித்ரல் மீட்டர்ஸ் வழியா வந்து எஜாகுலேட் ஆகுது. ஸோ அது இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல வந்து இந்த லோபியூல்ஸ், செமினிஃபரஸ் டிபியூல், ரீட் டெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடெமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ். தென் எது வழியா போகுது? ஃபர்ஸ்ட் எங்க? டெஸ்டிஸ்ல இருந்து எங்க போகுதுன்னு பார்த்தா நம்ம ரீட் டெஸ்டிஸ்க்கு போகுது. ரீட் டெஸ்டிஸ்ல இருந்து வாசா எஃபரன்ஷியா, தென் எபிடெமிஸ், தென் வாஸ் டிஃபரன்ஸ். வாஸ் டிஃபரன்ஸ்ல இருந்து இது எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. செமினல் வெசிக்கல் இங்க கனெக்ட் ஆயிருக்கு. செமினல் வெசிக்கல் போகுது. செமினல் வெசிக்கல்ஸ்ல இருந்து காமன் எஜாகுலேட்டரி டக் வழியா இது யூரித்ரால இருந்து யூரித்ரல் மீட்டர்ஸ் வழியா வந்து எஜாகுலேட் ஆகுது. அதை இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க, கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. Okay, so urethra receives the ducts of prostate and Cowper's gland and passes through penis. So next பாருங்க, axillary glands. A male reproductive system associated with some glands. எத்தனை glands அப்படின்னு பார்த்தா நம்ம டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 3 glands பார்த்தோம். செமினல் வெசிக்கல், prostate gland and Cowper's gland or bulbourethral gland அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இங்க கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. Male reproductive system associated with 3 glands. என்னென்ன gland? Seminal vesicle, prostate gland, Cowper's or bulbourethral gland. சரி, இந்த glands இந்த 3 gland சேர்த்து என்ன செக்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமினல் பிளாஸ்மா செக்ரேட் பண்ணுது. இந்த செமினல் பிளாஸ்மாவில் என்னென்ன இருக்கு? ஃப்ரக்டோஸ் இருக்கு, கால்சியம் இருக்கு அண்ட் என்சைம்ஸ் இருக்கு. இப்போ செமினல் பிளாஸ்மா அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் செமன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. செமினல் பிளாஸ்மா கண்டெயின் ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் என்சைம்ஸ். ஸோ இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து செமினல் பிளாஸ்மாவோட ஆட் ஆகும்போது செமன் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஸ்பெர்ம்ஸ் வந்து செமினல் வெசிக்கல்ஸை கிராஸ் பண்ணும்போது அது என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? செமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செமினல் பிளாஸ்மா கொடுத்துருக்காங்க. செமினல் பிளாஸ்மாவோட ஃபங்க்ஷன் என்னன்னா இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. டிரான்ஸ்போர்ட் ஸ்பெர்ம்ஸ். இப்போ வந்து இந்த ஸ்பெர்ம்க்கு தேவையான நியூட்ரியன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ப்ரொவைட்ஸ் alkalinity to contract acidity of uterus. யூட்ரஸ் எப்பவுமே வந்து அசிடிக் கண்டிஷன்ல இருக்கும். ஸோ அப்போ இந்த அசிடிக் கண்டிஷனை வந்து எது அல்கலைனிட்டியா மாத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த செமினல் பிளாஸ்மா கான்ட்ராக்ட் ஆகும்போது ஸ்பெர்ம் ஃபெலோப்பியன் டியூப் வழியா இது வந்து ஆம்புலா ரீஜனை ரீச் ஆகும். கவுப்பர்ஸ் கிளாண்ட் ஓட ஃபங்க்ஷன் என்ன வந்து இது லூப்ரிகேட் பெனிஸ் டியூரிங் கப்புலேஷன், கோயிட்டஸ் அப்படின்னு சொல்லலாம். செக்ரீஷன் ஆஃப் எபிடெமிஸ், வாஸ் டிஃபரன்ஸ், செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட் கிளாண்ட் இது எல்லாமே வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெச்சுரேஷன் அண்ட் மொட்டிலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம். செக்ரீஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெர்ம் மெச்சூர் ஆகிறதுக்கும் ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பெனிஸ். இது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா அப்படின்னு சொல்றாங்க. இது இதனுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கப்லேட்டரி ஆர்கன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இஸ் யூஸ்ட் ஆஸ் கப்லேட்டரி ஆர்கன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி இருக்கு பாருங்க, மேட் அப் ஆஃப் ஸ்பெஷல் எரெக்ட் ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ். இதுல என்ன இருக்கு? இஸ் மேட் அப் ஆஃப் வந்து ஸ்பெஷல் எரெக்டல்
spongy tissues. The spongy tissue filled with blood, penis erects பாருங்க. penis வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து to release sperm into the female reproductive system. It is called as insemination அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டிப்ல வந்து ஒரு கோன் ஷேப்டு பார்ட் இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? கிளான்ஸ் பெனிஸ். கிளான்ஸ் பெனிஸ் covered by foreskin. It is sometimes called as prepuce. So இங்க சில questions கொடுத்திருக்காங்க பாருங்க. Check your knowledge. Select the odd one from the following. Prostate gland, corpus gland, seminal vesicle, epidermis இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இல்ல எது odd one? செக் பண்ணுங்க. நீங்க தான் செக் பண்ணணும். Next, which is false statement? Testes are the primary sex organs of male. Sertoli cells give nourishment to developing sperms கொடுத்திருக்காங்க. Leydig cells produce androgen கொடுத்திருக்காங்க. Reed testis temporarily store sperms கொடுத்திருக்காங்க. இல்ல உங்களுக்கு அந்த RVEVன்னு சொன்னோம். Reed testis irregular cavities ஃபார்ம் பண்ணுது. டெம்பரரியா sperms வந்து எங்க ஸ்டோர் ஆகுது? எபிடெமிஸ் ரீஜன்ல. இப்போ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் பாருங்க, which gland lubricate penis? corpus gland, prostate gland, இல்ல seminal vesicle என்றது பாருங்க, இல்ல all of the above. பாருங்க, the cone shaped tip of the penis என்ன சொல்றாங்க? vas deferens, glans penis, prepuce, urethral meatus. ஸோ உங்களுக்கு தெரியும் vas deferens என்னன்றது இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். glans penisனா என்னன்னு பார்த்தோம். இப்போல prepuce, urethral meatus எல்லாமே வந்து just now we have discussed. நீங்க இந்த ஆன்சர் சொல்லணும். Let us go for next. நம்ம வந்து female reproductive system பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். male reproductive system followed by female reproductive system. the female reproductive systemல என்னென்ன பார்ட் இருக்கு பாருங்க. same like male reproductive system. female reproductive systemல வந்து pad, ovaries இருக்கு. axillary ducts, it is associated with 3 ducts. then external genitalia. external genitalia with 4 parts. mons pubis, vestibule, hymen and clitoris. So male reproductive system consists of 4 parts ன்னு பார்த்தோம். female reproductive system consists of 3 parts. ovaries, axillary ducts, external genitalia. இங்க வந்து glands கிடையாது. பட் male reproductive systemல axillary glandsனு ஒன்று பார்த்தோம் நம்ம. சரி, ஓகே. pad, ovaries இருக்கு. axillary ducts என்னென்ன டக் இருக்கு பாருங்க. fallopian tube, it is service called as oviduct. uterus இருக்கு, vagina இருக்கு. ஸோ இப்போ நம்ம 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பாருங்க, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல ஓவரிஸ், பிரைமரி செக்ஸ் ஆர்கன். எது சொல்றோம் நம்ம? ஓவரின்னு சொல்றோம். இந்த பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ல என்ன ஃபார்ம் ஆகுது? ஃபீமேல் கேமெட் ஓவா ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன், ஓவேரியன் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரோன் 2 ஹார்மோன் ஃபார்ம் ஆகுது. மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல ஆண்ட்ரோஜன் மட்டும் பார்த்தோம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல என்ன? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரோன் 2 ஹார்மோன் ஃபார்ம் ஆகுது. சரி, இதனுடைய ஓவரியோட லென்த் என்ன பாருங்க, 2 to 4 சென்டிமீட்டர். வாட் இஸ் த லென்த் ஆஃப் ஓவரி? ஓவரியோட லென்த் வந்து 2 to 4 சென்டிமீட்டர். வேர் இட் இஸ் லொகேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் த சைட் ஆஃப் லோயர் அப்டாமன் அண்ட் கனெக்டட் டு பெல்விக் வால், ஹிப் வாலோட கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் யூட்ரஸ் பை லிகமெண்ட்ஸ், கனெக்டிவ் டிஷ்யூ. இது எப்படி கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் கனெக்டிங் பார்ட் லிகமெண்ட்ஸ் கனெக்டட் டு பெல்விக் வால். சரி, இப்போ ஓவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓவரி கவர்ட் பை தின் எபிதீலியம் which encloses the ovarian stroma. இந்த மிடில் இருக்கிறது ஸ்ட்ரோமா. எத்தனை லேயர் வந்து இதை கவர் பண்ணியிருக்கு பாருங்க, 2 லேயர்ஸ் கவர் பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து எபிதீலியம்னு சொல்றாங்க. இந்த உள்ள இருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து டுவர்ட்ஸ் பெரிபெரி வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். டுவர்ட்ஸ் மிடில் வந்து மெடுல்லான்னு சொல்றோம். மேட்ரிக்ஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுல்லா. சரி, இந்த ஸ்ட்ரோமாவில் என்ன இருக்கு பாருங்க, குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் பேர் என்ன சொல்றாங்க? ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸ். ஓவேரியன் ஃபாலிக்கல்ஸ் ஆர் கிராஃபியன். ஃபுல்லி மெச்சூர் ஃபாலிக்கல் வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இம்மெச்சூர் ஃபாலிக்கல்ஸ் வந்து பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றோம் நாம. The each follicle carries centrally placed ovum. ஒவ்வொரு ஃபாலிக்கலுக்குள்ள பாருங்க உள்ள என்ன இருக்கு? ஓவம் இருக்கு. இம்மெச்சூர் ஓவம் இருக்கு. சரி,
in the primary sex organ, female sex organ associated with how many ducts அப்படின்னு பார்த்தா நம்ம 3 ducts. என்னென்ன 3 ducts பாருங்க. Oviduct, it is service called as fallopian tube, uterus and vagina. Okay, on the 3 ducts வந்து associate ஆயிருக்கு. Fallopian tube, uterus and vagina. First one என்ன பாருங்க. Fallopian tube. Oviduct is service called as fallopian tube. So what is the length of fallopian tube பாருங்க. இதுதான் fallopian tube. இந்த fallopian tube ஓட length இங்க டயக்ராம் கொடுத்திருக்காங்க பாருங்க. fallopian tube ஓட length எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 to 12 cm long. இதுல 3 parts இருக்கு. என்னென்ன parts இருக்கு பாருங்க. First one is infundibulum, ampulla and isthmus. Infundibulum, ampulla and isthmus னு சொல்லிட்டு 3 part இருக்கு. சரி, infundibulum என்ன ஷேப்ல இருக்கு பாருங்க. இங்க பாருங்க டயக்ராம் பாருங்க. infundibulum என்ன ஷேப்ல இருக்கு? funnel ஷேப்ல இருக்கு. The opening with many finger-like projections. இங்க small finger-like projections இருக்கு இல்லையா? அதுக்கு பேரு fimbriae அப்படின்னு சொல்றாங்க. Finger-like projections are called as fimbriae. What is the function of this fimbriae? Helps to collect the ovum. Egg வந்து on 14th day வந்து ஓவரியில இருந்து இந்த egg released into fallopian tube. அதை கலெக்ட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து fimbriae. Then ampulla. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வைடர் பார்ட்டா இருக்கும். இந்த ரீஜியன்ல தான் எக் வந்து ஸ்டே பண்ணும். அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1 day ஒரு 48 hours வந்து எக் வந்து இங்க ஸ்டே பண்ணும். திஸ் வந்து ஆம்புலா ரீஜியன். தென் isthmus, நேரோ பார்ட். see that இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும். isthmus, நேரோ ரீஜியன். ஸோ இது வந்து யுட்ரஸோட கனெக்ட் ஆயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இது இம்பார்ட்டன்ட் லைன். ciliated epithelial cells வந்து இருக்குன்னு சொல்றாங்க. What is the function of these ciliated epithelial cells present in the oviduct? Drives the ovum towards the uterus. The ciliated epithelial cells வந்து இந்த எக்கை வந்து towards uterus வந்து மூவ் பண்ணுது. clear understand பண்ணீங்க? The ciliated epithelium always transport the particle towards one direction. அது போல இந்த ovum வந்து எந்த பக்கம் மூவ் பண்ணுது? ஆம்புலா ரீஜியன்ல இருந்து டுவர்ட்ஸ் யூட்ரஸ் பக்கம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. தென் இந்த நெக்ஸ்ட் பாருங்க. யூட்ரஸ் என்ன ஷேப்ல இருக்கு? ஃபெலோப்பியன் டியூப் ஃபாலோட் பை யூட்ரஸ். இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்வெர்டட் பியர் ஷேப்ல இருக்கு. சரி, இதுவும் எப்படி சப்போர்ட் ஆகுது அப்படி பாருங்க. சப்போர்ட்டட் பை லிகமெண்ட்ஸ் அட்டாச் டு பெல்விக் வால். ஹிப் வாலோட அட்டாச் ஆயிருக்கு வித் ஹெல்ப் ஆஃப் லிகமெண்ட்ஸ் கனெக்டிங் பார்ட். ஸோ யூட்ரஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 parts இருக்கு பாருங்க. அப்பர் ஃபண்டஸ், தென் த என்டையர் பாடி பார்ட் ஃபுல்லா, தென் பேஸில் வந்து செர்விக். ஃபண்டஸ், பாடி பார்ட் அண்ட் செர்விக்ஸ். செர்விக்ஸ் எங்க ஓப்பன் ஆகுது பாருங்க. செர்விக்ஸ் ஓப்பன் இன்டு வெஜினா. த யூட்ரஸ் பாருங்க. யூட்ரஸ் கவர்ட் பை 3 layers. என்னென்ன வால் லேயர் பாருங்க. பெரிமெட்ரியம், myometrium and endometrium. How many layers? Perimetrium. இது வந்து thin membranous layer. Myometrium, middle thick layer made up of smooth muscles. The endometrium is glandular, contains some glands and connected with blood vessels, vascular. The next பாருங்க. என்ன பார்ட் கொடுத்திருக்காங்க? வெஜைனா. ஸோ இந்த வெஜைனா வந்து எங்க ஓப்பன் ஆகுது? ஓப்பன்ஸ் டு எக்ஸ்டீரியர் பிட்வீன் யூரித்ரா அண்ட் ஆனஸ். எங்க ஓப்பன் ஆகுது? வெஜைனா ஓப்பன் இன் பிட்வீன் யூரித்ரா அண்ட் ஆனஸ் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரி, வெஜைனா லைன்டு பை கிளைகோஜன் ரிச் மியூக்கஸ் மெம்பரேன். இதுல என்னென்ன பார்ட் இருக்கு? செல்ஸ் டியூப் பேப்பிலே இருக்கு. பர்தோலின் கிளான்ஸ் இருக்கு. இந்த பர்தோலின் கிளான்ஸ் வந்து லூப்ரிகேட் பெனிஸ் டியூரிங் செக்ஷுவல் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல வந்து நம்ம பல்போ யூரித்ரல் கிளாண்ட் பார்த்தோம். அதே போல இந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல வந்து பர்தோலின் கிளாண்ட்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது? லூப்ரிகேஷன். டியூரிங் செக்ஷுவல் ஆக்ட் both the glands are providing lubrication for the concerned reproductive part. Then next பாருங்க. இந்த region consist of எத்தனை பார்ட் இருக்கு? mons pubis, vestibule, hymen and clitoris னு சொல்லிட்டு 4 parts இருக்கு external genitalia. External genitalia is service called as ovula, pendulum.
vulva or pendulum அப்படின்னு சொல்றோம். சரி, what is the first part பாத்துங்க. Mons pubis. இந்த mons pubis அப்படின்றது இந்த டயக்ராம்ல கொடுத்திருக்கு பாருங்க. Cushion of fatty tissue covered by pubic hair. அதான் வந்து mons pubis. Followed by vestibule. இந்த vestibule அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இது இந்த median channel. இந்த மிடில் இருக்கிற சேனல் வந்து வெஸ்டிபிள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அது வந்து இந்த டைகிராமட்டிக் ரெப்ரசன்டேஷன் வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுல 2 பார்ட் இருக்கு. லேபியா மெஜோரா, see to that. லேபியா மெஜோரா அண்ட் லேபியா மைனோரா. இந்த லேபியா மெஜோரான்றது வந்து லார்ஜ் fleshy fatty and hairy outer folds. It surrounds vaginal opening. vaginal opening சுத்தி இருக்கிற ஒரு லார்ஜ் fleshy fatty tissue தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லேபியா மெஜோரா. இப்போ லேபியா மைனோரா அப்படின்றது என்னன்னு பாருங்க. ஸ்மால் தின் அண்ட் ஹேர்லெஸ் இன்னர் ஃபோல்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேபியா மைனோரா. ஸோ இந்த 2 பார்ட் எங்க இருக்கு? வெஸ்டிபிள் ரீஜியன்ல இருக்கு. மான்ஸ் பிபிஸ், வெஸ்டிபிள். இந்த நெக்ஸ்ட் என்ன பாருங்க, ஹைமன், மெய்டன் ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹைமன் லேயர் வந்து மெம்பரேனஸ் லேயர். இது பார்ஷியலா வந்து வெஜினல் ஓப்பனிங்கை கவர் பண்ணியிருக்கோம். கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இந்த லேயர் வந்து எதை கவர் பண்ணியிருக்கு? வெஜினல் ஓப்பனிங்க. இது வந்து ஆஃபன் டர்ன் டியூரிங் ஃபர்ஸ்ட் கோயிட்டஸ், ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் ஆக்ட் டைம்ல வந்து இது வந்து டேர் ஆகும். இது தெரியும். இது வந்து இந்த ஓல்டன் டேஸ்ல வந்து எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெர்ஜினிட்டியை ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ சேம் லைக் மேல் பீப்புள் ஃபீமேல் பீப்புள் எல்லாம் ஒர்க் பண்றதுனால மேபி வந்து broken by sudden fall or jolt, insertion of vaginal tampon, active participation in some sports activities அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ஹைமன் லேயரை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி வந்து ஒருத்தரோட வெர்ஜினிட்டியை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஹைமன் இஸ் நாட் எ ரிலையபிள் இண்டிகேட்டர் ஆஃப் வெர்ஜினிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளிட்டோரிஸ். இது வந்து ஹைலி சென்சிட்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்றாங்க. கிளிட்டோரிஸ் வந்து இட் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் ஆர்கன். இது எங்க இருக்கு? லைங் ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த யூரித்ரல் ஓப்பனிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் ஃபாலோட் பை ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெமரி கிளாண்ட்ஸ். இட் இஸ் ஆல்வேஸ் கால்ட் அஸ் பிரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சரி, a pair of memory glands இருக்கு. அதுல என்ன இருக்கு? made up of glandular tissue and fat அப்படின்னு சொல்றாங்க. See that diagrammatic representation. So இந்த glandular tissue of each breastல எத்தனை memory lobules இருக்கு பாருங்க. 15 to 20 memory lobes இருக்கு. எத்தனை lobes? This each one is lobe. How many lobes are there? 15 to 20 memory lobes இருக்கு. சரி, இந்த memory lobes குள்ள என்ன இருக்கு? alveoli. இந்த balloon like structures இருக்கு இல்லைங்களா? That is called as வந்து alveoli அப்படின்னு சொல்றாங்க. சரி, what is the function of this alveoli? The alveoli secrete milk. It is stored in cavities of lumen of alveoli. அது milk secrete பண்ணி அந்த cavitiesல ஸ்டோர் ஆகுது. சரி, இங்க பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு வந்து divided into 15 to 20 memory lobules. என்ன சொல்லிருக்க நம்ம? lobules. இந்த lobules குள்ள என்ன இருக்கு? alveoli இருக்கு. alveoli என்ன செக்ரேட் பண்ணுது? மில்கை செக்ரேட் பண்ணுது. அந்த மில்க் எங்க ஸ்டோர் ஆகுது? மெமரி டிபியூல்ஸ். அங்கிருந்து எங்க வருது? alveoli-ல இருந்து மெமரி டிபியூல்ஸ்க்கு வருது. தென் மெமரி டிபியூல்ஸ்ல இருந்து மெமரி டக் ரீச் ஆகுது. தென் நெக்ஸ்ட் மெமரி ஆம்புலாக்கு வருது. அங்க இருந்து மில்க் எங்க பாஸ் ஆகுது? ஆம்புலா. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து lactiferous ductல இருந்து த்ரூ நிப்பல் is sucked out அப்படின்னு சொல்றாங்க. So sequence of milk conduction is given very clearly with the help of that sequence. Clear understand பண்ணுங்க. First நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம is divided into how many lobules? 15 to 20. அங்கிருந்து அங்க இருக்கிற alveoli milk secrete பண்ணுது. அங்கிருந்து memory tubules போகுது, memory duct போகுது, and ampulla, then lactiferous duct, finally sucked out through nipple. இது
எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? அட் டேட் அப்படின்ற நேம்ல ஞாபகம் வச்சுக்கலாம். அட் அல்வியோலை டிபியூல் டக் ஆம்புலா டக் அட் டேட். ஸோ இதில் சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, செக் பண்ணுங்க. ஓவுலேஷன் இஸ், வாட் இஸ் ovulation? Formation of ovum in ovaria, release of ovarian hormone, formation of ovarian follicle, release of ovum from ovaria. Yes, ovulation or shedding of ovum into the fallopian tube. Next பாருங்க, the muscular layer of uterus. Uterusல வந்து 3 layers இருக்குன்னு பார்த்தோம். perimetrium, myometrium, endometrium and corpus luteum. perimetrium thin. thick layer எது பார்த்தோம் நம்ம? myometrium. endometriumல glands இருக்கு அப்படின்னு பார்த்தோம் நம்ம. then blood vessels connect ஆயிருக்குன்னு பார்த்தோம். then next பாருங்க, which of the following organ is highly sensitive? the highly sensitive part எதுன்னு பார்த்தோம் நம்ம? clitoris, உங்களுக்கு தெரிஞ்சதுதான் sensitive part. hymen layer வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? virginity-யை indicate பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. Bartholin glands, mons pubis, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். next பாருங்க, which is not part of accessory duct of female reproductive system? female reproductive system associated with 3 ducts அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன ducts பார்த்தோம் நம்ம? clear understand பண்ணிக்கங்க. Graafian follicles கொடுத்திருக்காங்க, uterus கொடுத்திருக்காங்க, vagina கொடுத்திருக்காங்க, infundibulum கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து which is not part of accessory duct. Graafian follicles எங்க இருக்கு? ஓவரிக்குள்ள இருக்கு. next பாருங்க, several memory ducts join to form. memory ducts join to form. என்ன duct form ஆகுது? lactiferous, memory tubules, ampulla, memory lobes என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். அட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அட் டேட் ampulla together form memory ducts. So thank you very much for listening our videos. So watching our videos, you are requested to like, subscribe and share to your friends. So in the next class la வந்து நம்ம gametogenesis பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். All the best.